நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே பெண்ணின் திருமண வயதை உயர்த்தக்கூடிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு வரக்கூடிய செய்தி ஏற்கனவே அதெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒப்பீடை பார்க்க போகிறோம். ஏன் 21 வயது, பல நாடுகள் என்ன நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், உலக நாடுகளுடைய திருமண வயது என்ன, உலக நாடுகளுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்தியாவில் திருமண வயது என்ன? பெண்ணுக்கு 18 வயது, ஆணுக்கு 21. ஆணுக்கு 21 வயதுக்குள்ள திருமணம் நடந்தாலும் பெண்ணுக்கு 18 வயதுக்குள்ள திருமணம் நடந்தாலும் அது குழந்தை திருமணமாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி குழந்தை திருமணமாக இருந்ததுன்னா பெற்றோர் அந்த குழந்தைகளுடைய பாதுகாவலர்கள் உள்ளிட்டோருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அந்த தன்மையை பொறுத்து 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இது இப்ப இருக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது. இதை தான் மாற்ற போறாங்க. பெண்ணின் திருமண வயது 21, அதுக்கு உடல் ரீதியாக அவங்க பலப்படணும், மன ரீதியாக பலப்படணும், சமுதாய ரீதியாக குறிப்பாக அவங்களுக்கு தேவையான கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பும் அந்த 21 வயசுக்குள்ள ஒரு யூஜியாவது அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்ற பல கணக்கீடுகள்லாம் அந்த ஆய்வுக்குழு கொடுத்திருக்காங்க. சரி, அப்படி 21ஆக பெண்ணுக்கு மாறுகின்ற போது ஆணுக்கும் அதே 21, ஆணுக்கு இன்னும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் கூட ஏற்பட்டிருக்கு. அந்த சட்ட மசோதா வந்தப்பதான் இதுல என்ன தெளிவு அப்படின்றது தெரிய வரும். சரி, இதுல முதல் சீர்திருத்தம் இந்தியாவில் எப்போ அப்படின்னா 1929 நடந்தது. அதற்கு முன்னாடி 1880களில் 9 வயதிலெல்லாம் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய நடைமுறை இருந்திருக்கிறது. ஆங்கிலேயர்கள் இதற்கு எதிராகவே முதல் குரலை கொடுத்திருக்காங்க. அப்போ இருந்த நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு 3 முறை முயற்சி செய்தும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் எதிர்ப்பு இருந்திருக்கிறது. அதாவது ஆங்கிலேயர்கள் கொண்டு வர முயற்சி செய்தாங்க. அப்போ இருந்த பழமைவாதிகள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் ரீதியாக அவங்க அழுத்தம் கொடுத்து இது எங்களுடைய நாடு அப்படின்லாம் நிறைய அழுத்தங்களை கொடுத்து அதை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு வரலாறு சொல்கிறது. அதன் பிறகு 3வது வாய்ப்பாக தான் ராய் சாஹிப் ஹபிலாஸ் சார்தா அப்படின்றவர் இதை முன்மொழிகிறாரு, ஒரு ஆங்கிலேயர். இதனால இந்த சட்டம் சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ரொம்ப நாளா இது சாரதா சட்டமாக இருந்தது, இந்த திருமண வயது பற்றிய சட்டம். சரி, அது அப்படியே மாற்றப்பட்டு, அதாவது முதல் சீர்திருத்தத்தில் பெண்ணினுடைய அடிப்படை வயது 15, அதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணக்கூடாது, ஆணுக்கு வயது 18ஆக இருந்தது. எப்போ 78 வரை அது இருந்தது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு அதே நிலைமை தான் இருந்தது. 1978 தான் மீண்டும் ஒரு சீர்திருத்தம் தேவைப்பட்டது. அப்போதான் பாத்தீங்க அப்படின்னா பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21. ஸோ இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டாலும் கூட இந்த வயது அடிப்படையில் பெரிய மாற்றம் இல்லவே இல்லை. 78 அந்த சட்டத்துடைய நிலை தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. இப்போ இதில் தான் நம்ம மாற்றங்களை செய்ய போறோம். சரி, உலக நாடுகளில் திருமண வயது பற்றிய விதிமுறைகள் சட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதை நிர்ணயிச்சாங்க. அதுக்கு கீழே நடந்தால் அது குழந்தை திருமணம். அது அந்த திருமணத்திற்கு உள்ள உறவு, அதாவது உடல் உறவு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அது போக்சோக்குள்ள வந்துடும் அப்படின்ற சட்டம் இருக்கு. ஆனா உலக நாடுகளில் இதை 3 வகையா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, நீதிமன்ற ஒப்புதலுடன் ஒரு குறிப்பிட்ட வயது இருந்தது அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. நீதிமன்ற ஒப்புதல் எப்போ தேவைப்படுது? பள்ளியிலேயோ அல்லது கல்லூரிகளில் படிக்கிறப்போ உறவு ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அது நீதிமன்றத்துக்கு போறப்போ அங்க நீதிமன்றம் ஒத்துக்கொண்டால், அதாவது 15 வயது அப்படின்லாம் பல நாடுகளில் இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுகின்ற போது நீதிமன்றம் அதை ஆய்ந்து சரி ஓகே இவங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை சொல்லுவாங்க. அப்படின்னு சில நாடுகளில் நீதிமன்ற ஒப்புதலுக்குன்னு ஒரு வயது இருக்கு. அதுதான் which is the least ஆக இருக்கிறது, 15 வயது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, பெற்றோர் ஒப்புதலோடு பல நாடுகள் எப்படி இருக்குன்னா 16 வயது 18 வயதாக இருக்கிறது. 18 வயதுக்குள்ள ஒரு பெண் திருமணம் முடிக்கணும் அப்படின்னா அவங்க 15 வயதை கடந்திருக்கணும். 15 வயதை கடந்து 18 வயதுக்குள்ள பெற்றோர் ஒப்புதலோடு தான் அவங்க திருமணம் முடிக்க முடியும். 3வதாக ஒப்புதல் இன்றி சுயமாக முடிவெடுக்கக்கூடியது. எந்த ஒப்புதலும் வேணாம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுக்கு மேலே இப்போ நம்ம காதல் திருமணங்களாக பார்க்குறோம். நான் மேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 18 வயதுக்கு மேலே எனக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லைன்னு. அது மாதிரி உலக நாடுகளில் பல நாடுகளில் எந்த ஒப்புதலும் இல்லாமல் அப்படின்றது 18ஆக அந்த வயது இருக்கிறது. ஸோ அதனால் 3 படிநிலைகள் இருக்குது. பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றம் போனால் சில நாடுகளில் 13 வயதுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு நீதிமன்றம், கேஸ் பை கேஸ் அவங்க அந்த வழக்கை விசாரிச்சு. ஆனால் பெற்றோர் ஒப்புதல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வயது தளர்வு இருக்கிறது, 16 அப்படின்ற அடிப்படையில் கூட அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ பெண்ணினுடைய திருமண வயது மற்ற நாடுகள்லாம் பார்க்குறப்போ குறைந்தபட்சம் 14ஆக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பல நாடுகளில் அதிகபட்சம் 20ஆக இருக்கு பெண்ணினுடைய திருமண வயது. எங்க? சீனால. சரியா?
சீனாவில் 20 வயதுக்கு கீழே திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத சீனாவுடைய சட்டமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த பெண்ணினுடைய திருமண வயது குறைந்தபட்சம் 14 இருக்கு இல்லையா, அது ஒப்புதல் இல்லாமல் கிடையாது. ஒப்புதலோடு பெற்றோர் ஒப்புக்கொண்டால் பொலிவியா, கொலம்பியா, எல் சால்வடார், கௌதமாலா இந்த நாட்டில் 14 வயதிலிருந்து திருமணங்கள் முடித்துக் கொள்கிறார்கள். பெண்ணுடைய ஒப்புதலோடு 20 வயது இதுதான் அதிகபட்சம் சீனாவில் இருக்கிறது. ஆணுக்கு என்ன நிலைமை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்க, இந்த கேஸில் நீதிமன்ற ஒப்புதலோடு 13 வயதுலலாம் திருமணங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது பல நாடுகளில். நீதிமன்றம் அந்த கேஸை ஆய்ந்து அவங்க அந்த முடிவு எடுப்பாங்க. ஆணினுடைய திருமண வயது என்ன தெரியுமா? குறைந்தபட்சம் 15 இருக்கிறது. சில நாடுகளில், போட்ஸ்வானா மாதிரியான நாடுகள்லாம் 15 அப்படின்னு இருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் 15 இருக்கிறது. ஆனால் அவங்க 15 வச்சுருக்காங்க, 21 வச்சிருக்காங்க. 15 அப்படின்னா நீதிமன்ற ஒப்புதல், பெற்றோர் ஒப்புதல்ன்றாங்க. 21னா நீங்களாக சுயமாக அப்படின்றாங்க. ஆனால் நடைமுறையில் 13 வயதுலலாம் பெண்களுக்கு அங்கே திருமணம் நடந்துருது. அதிகபட்சமாக 22 இருக்கிறது ஆணினுடைய திருமண வயது அப்படின்றதுதான். சரி, இப்போ ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டாங்க யுனிசெஃப் அமைப்பு 2017ஆம் ஆண்டு. அதில் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளோ பேருக்கு திருமணம் நடக்கிறது எந்தெந்த நாட்டில் அப்படின்னு. முதல் இடத்துல நைஜார் நாடு இருக்குது. அதாவது 100 பேரில் 76 பேருக்கு 18 வயதுக்கு கீழே திருமணம் நடந்துருது. ஆப்பிரிக்க குடியரசு, ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்கில் 100 பேர்த்தில் 68 பேருக்கு 18 வயசுக்கு கீழே திருமணம் நடந்துருது. அடுத்து சாட் நாடு இருக்கிறது, பங்களாதேஷ் இருக்கிறது. இந்தியாவில் 47 பேருக்கு அந்த மாதிரியான திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு 2017 ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்தியா அந்த பட்டியலில் 10வது இடத்துல இருக்குது. இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் சரி நம்ம 18ன்னு சொல்கிறப்பவே இவ்வளோ திருமணம் நடக்குது, இப்போ 21ன்னு ஆக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், இந்த குழந்தை திருமணங்கள்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு இந்திய அரசு நினைக்கிறது. பாருங்க, இப்போ சராசரி நாடுகளுடைய திருமண வயது என்ன? உலகின் பெரும்பாலான நாடுகளில் ஆண்களுக்கு 18 வயது இருக்கணும். சில நாடுகளில் 15, 16 இருக்கு. ஆனால் பெரும்பாலான நாடுகளில் ஆண்களுடைய திருமண வயது சராசரி 18, பெண்ணின் திருமண வயது 16 இருக்கிறது. இவங்க இப்படி சொன்னாலும் ஐநா சபை உலக அளவில் பரிந்துரைத்திருப்பது இருவருக்கும் குறைந்தது 18வது இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இன்னும் நிறைய பேசி 21 ஆக்கணும் அப்படின்ற பரிந்துரை போயிட்டு இருக்கு. அதனுடைய முன்னெடுப்பாக தான் இந்தியா இதை முன்னெடுத்து செல்கிறது. 21 ஆக்க போறாங்க அப்படின்றது. இப்போ அரபு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளில் தான் இந்த வயதை மாற்றுவதற்கு பெரும்பாலும் எதிர்ப்பு நீடிக்கிறது. தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது ஐநா சபை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 14, 15 வயதிலே பெண்களுக்கு திருமணம் ஆகிறது. சட்டம் ஒன்றாக இருந்தாலும் கூட உள்ளூர் சட்டங்கள் அப்படின்லாம், மத அடிப்படையிலான சட்டங்கள் அப்படின்னு அவங்க ஒரு சட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது பெரும் சவாலாக இருக்கிறது. இதில் தான் இப்போ சீர்திருத்தம் நடைபெற இருக்கிறது.